ஒரு சில திரைப்படங்களை நம்ம பார்க்கும்போது, மாலை எப்படிடா இதை எழுதுனானுங்க? எப்படி எடுத்தானுங்க? இதுக்கு என்ன மாதிரி திரைக்கதை எழுதியிருப்பானுங்க? அப்படின்னு நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு ஆக்ஷன் சொல்லி கட்டு சொன்னால் எல்லாருமே கலைஞ்சிருவாங்க. திரும்ப ஆக்ஷன் சொல்கிறது லைட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அதுக்கு க்ளோஸு வைடு எல்லாம் எடுப்பாங்க. எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் படத்துலேயே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சில படங்கள் நம்ம அந்த கதாபாத்திரங்களுக்குள்ளார இட்டுன்னு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அது சொல்லலாம். அந்த மாதிரி உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் படங்கள். அந்த கதாபாத்திரங்களோடய நம்ம உள்ளார பயணிக்க ஆரம்பிச்சிடுவோம். டக்குன்னு இது படம் பார்க்குறோன்றதை மறந்துடுவோம். நம்ம வாழ்க்கையில் கொலை படங்கள், கொலை, போலீஸ் ஸ்டேஷனு, இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் சில திரைப்படங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த படத்துக்குள்ளே உள்ளார போயிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு மெமரிஸ் ஆஃப் மர்டர், என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது. அந்த படத்தை சேசர் படம் பரபரப்பாக எடுத்திருப்பாங்க. மியூசிக் இருக்கும், எல்லாமே இருக்கணும். நம்மளே ஓடி போய் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கல் எரோட்டிக் த்ரில்லர் திரைப்படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தனி கட்ஸ் வேணும். அந்த கட்ஸும் அந்த ஷாட்டு, இந்த ஷாட் இவ்வளவு போதும், இதுக்கு மேலே இது போதும் அப்படின்னு நிறுத்துகிற ஒரு அந்த படம் நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு படமே எடுக்க முடியும் உங்களால்.